வெறும் 20 பந்தில் 200 ரன்கள், நம்ப முடியாத அதிசய உலக சாதனை பேட்டிங் செய்து சாதனை படைத்த வைபவ் சூரியவன்சி சற்று முன் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதல் T20 போட்டியிலேயே வரலாற்று சம்பவம் செய்த இந்திய அணி ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் கதிகலங்க வைத்த மேட்ச். அதாவது இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது தொடங்கியிருக்கிறது. இதற்கு முன்பு இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடியது. அதே சமயம் இந்திய T20 அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான தொடரிலும் விளையாடி வந்தது. அத்தகைய தொடர் அனைத்தும் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது. அப்படி முடிந்த கையோடு ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணி முழுமையாக தற்போது களமிறங்கியிருக்கிறது. அதுவும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி அனைத்து போட்டிகளிலும் சமீபத்தில் வெற்றி பெற்று மொத்த தொடரையும் கைப்பற்றியிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் நடந்து முடிந்த இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றை இலங்கை அணி கொடுத்திருந்தது. ஏனென்றால் இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடக்கூடிய சூழ்நிலையில்தான் இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணி சூப்பரான பேட்டிங்கை செய்து 400 ரன்களுக்கும் அதிகமான ரன்களை குவித்து இரண்டாவது இன்னிங்ஸில் திடீரென விஸ்வரூபம் எடுத்திருந்தது. இதனால் இரண்டாவது இன்னிங்ஸில் இலங்கை அணியை ஆல் அவுட் ஆக்க முடியாமல் இந்திய அணி கடைசி வரை திணறியது. இதனால் நேற்றைய தினம் முடிந்த இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெறவில்லை, இலங்கை அணியும் வெற்றி பெறவில்லை. போட்டி என்பது சமனில் முடிவடைந்தது. ஆனாலும் கூட இந்த 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டதால் இந்த டெஸ்ட் தொடரை 1-0 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றிவிட்டது. என்ன ஒன்று, 2-2 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருந்தால் இன்னமும் இந்திய அணிக்கு அது பெருமையாக இருந்திருக்கும். அதேபோல டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கும் அது ஒரு நல்ல வாய்ப்பாக மாறியிருக்கும். ஆனாலும் கூட டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கு பெறுவதற்கு இந்திய அணிக்கு இன்னமும் வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகவே இருக்கிறது. இந்த சூழலில்தான் இந்த இலங்கை தொடர் முடிந்த கையோடு அடுத்ததாக இந்திய அணி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான தொடரில் களமிறங்கிவிட்டது. இந்த தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணியின் மொத்த ஜாம்பவான்களும் களமிறங்கிவிட்டனர். குறிப்பாக சூரியவன்சி, அபிஷேக் சர்மா, ரிங்கு சிங், இசான் கிசான், ஹார்திக் பாண்டியா, சிவம் தூபே, சஞ்சு சாம்சன் என அதிரடிக்கு பேர் போன பல பேட்ஸ்மேன்கள் இந்த தொடரில் களமிறங்கிவிட்டனர். அதுவும் சமீப காலமாகவே இந்திய அணி என்பது விஸ்வரூபமாகவே விளையாடி வருகிறது. குறிப்பாக இந்திய அணிக்குள் எப்போது சூரியவன்சி அடியெடுத்து வைத்தாரோ அப்போதிலிருந்தே இந்திய அணியின் செயல்பாடுகள் என்பது வெறித்தனமாக இருந்து வருகிறது. ஆகவே இந்த ஆப்கானிஸ்தான் தொடரிலும் கூட இந்திய அணி விஸ்வரூப வெற்றிகளை அடையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில்தான் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு எதிரான இந்த ஒரு முதல் T20 மேட்ச் தொடங்கியது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்த இரு அணிகளுக்குமே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாகும். ஏனென்றால் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக T20 தொடர்களில் வெற்றிகளை பெற்று வரும் இந்திய அணி இந்த ஆப்கானிஸ்தான் போன்ற பலம் குறைந்த அணிக்கு எதிரான இந்த தொடரிலும் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அதேபோல கடந்த சில மாதங்களாகவே, ஏன் கடந்த சில வருடங்களாக என்று கூட சொல்லலாம், கடந்த சில வருடங்களாகவே ஆப்கானிஸ்தான் அணியின் செயல்பாடுகள் என்பது சொல்லும்படியாக அமையவில்லை. ஆகவே இந்த தொடரிலாவது இந்திய அணிக்கு எதிராக சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை குவிக்க வேண்டியது ஆப்கானிஸ்தான் அணிக்கும் அவசியமாகும். அதுவும் இந்த தொடர் என்பது இந்தியாவில் வைத்து நடைபெறுகிறது. இந்த ஒரு விஷயம் இந்திய அணிக்கு கூடுதல் சாதகம் என்று சொன்னாலும் கூட ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இந்திய மைதானங்கள் தான் சொந்த மைதானங்களாகும். ஏனென்றால் ஆப்கானிஸ்தான் அணி இந்தியாவில்தான் பல வருடங்கள் அதனுடைய பயிற்சிகளை மேற்கொண்டு வந்தது. ஆகவே இந்திய மைதானங்கள் என்பது ஆப்கானிஸ்தான் அணிக்கும் சொந்த மைதானம் போன்ற அட்வான்டேஜை கொடுக்கும். அதனால்தான் இந்த தொடர் என்பது இன்னும் சூடுபிடித்துள்ளது. ஆகவே இந்த தொடர் என்னதான் இந்தியாவில் வைத்து நடைபெற்றாலும் கூட சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜ் என்பது இந்த இரு அணிகளுக்குமே இருக்கிறது. மேலும் இப்படிப்பட்ட பல கணக்குகளோடும் பல புள்ளி விவரங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் தொடங்கிய இந்த இரு அணிகளுக்கு எதிரான இந்த முதல் T20 போட்டியை பொறுத்தவரையில் சற்று முன் நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கியிருந்தது. இந்த முறையும் ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மாவும் சூரியவன்சியும் களமிறங்கினார்கள். இந்த இருவரும் வழக்கம் போல கடந்த போட்டிகளைப் போலவே இந்த போட்டியிலும் அதிரடியில்தான் தொடங்கினார்கள். போட்டி போட்டுக்கொண்டு சிக்சர்கள், பவுண்டரிகள் என மாறி மாறி விளாசி தள்ளினார்கள். அதிலும் இந்த போட்டியில் விசித்திரமான ஒரு சம்பவம் என்பதும் நடந்திருந்தது. ஆமாங்க, இந்த போட்டியின் போது
அதாவது இந்திய அணி பேட்டிங் செய்திருந்த போது ஆரம்பத்தில் அபிஷேக் சர்மா தான் அதிக பந்துகளை எதிர்கொண்டு பேட்டிங் செய்து வந்தார். அவ்வப்போதுதான் ஒரு ஓவருக்கு ஒரு பால் அல்லது 2 பால்கள் சூரியவன்சிக்கு கிடைக்கும். ஆனால் அத்தகைய பந்துகளிலும் சிக்சர்கள், பவுண்டரிகள் என அடித்து விளாசி வந்தார் சூரியவன்சி. இப்படியாக இந்திய அணி ஓப்பனிங்கிலேயே அதிரடியாகத்தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் திடீரென 5வது ஓவருக்கு பிறகு இந்திய அணியில் அடுத்தடுத்து விக்கெட்டுகள் சரிய தொடங்கியது. திடீரென 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தது இந்திய அணி. அதுவும் 5 ஓவரிலிருந்து, அதாவது போட்டி தொடங்கி 5வது ஓவரிலிருந்து 8வது ஓவருக்குள் 5 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது இந்திய அணி. அந்த சூழலில் இந்திய அணி 49 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. எப்படி? 8 ஓவரில் வெறும் 49 ரன்கள் மட்டுமே எடுத்து 5 விக்கெட்டுகளை இழந்திருந்தது இந்தியா. அதே சமயம் சூரியவன்சி மட்டுமே மறுபுறம் விக்கெட்டை இழக்காமல் ஒரு பக்கம் நிலையாக நின்று கொண்டிருந்தார். அப்போது சூரியவன்சி மொத்தமாகவே 11 பந்துகளை தான் எதிர்கொண்டிருந்தார். அந்தளவுக்கு முதல் 8 ஓவரும் மற்ற பேட்ஸ்மேன்களுக்குத்தான் அதிகமாக பேட்டிங் செய்யும் வாய்ப்பு கிடைத்திருந்தது. அதன் பிறகு கடைசி நேரத்தில் நம்முடைய ரிங்கு சிங் களமிறங்கினார். ரிங்கு சிங்கும் சூரியவன்சியும் சேர்ந்து ஒரு காட்டுத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தினார்கள். அதுவும் முதல் 8 ஓவருக்கே 5 விக்கெட்டுகளை இழந்துவிட்டதால் இனி என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் என்று இந்த இருவரும் அதிரடியில் பின்னி பெடலெடுத்து விட்டனர். ஒரு பக்கம் ரிங்கு சிங் ஒரு ஓவர் முழுக்க 4 முதல் 5 சிக்சர்கள் வரை அடித்து நிமித்து வந்தார். அதே போல அடுத்த ஓவரில் சூரியவன்சி ஒரே ஓவரில் 4 முதல் 5 சிக்சர்கள் வரை விளாசி வந்தார். இப்படியாக ஒவ்வொரு 28 ரன்கள், 30 ரன்கள், 32 ரன்கள் என தாறுமாறாக ரன்கள் என்பது எகிரியது. பின்னர் ஒரு கட்டத்தில் இந்திய அணி 17வது ஓவரிலேயே 249 ரன்களை தொட்டுவிட்டது. அதாவது சரியாக ரிங்கு சிங் களமிறங்கியதற்கு பிறகு சூரியவன்சி எதிர்கொண்ட பந்துகளின் எண்ணிக்கை என்பது வெறும் 20 பந்துகள்தான். அந்த 20 பந்துகளுக்கு உள்ளாகவே இந்திய அணி 200 ரன்களை தொட்டிருந்தது. இதுதான் இந்த போட்டியில் ஆச்சரியமாகவும் பார்க்கப்பட்டது. 9வது ஓவரில் இருந்து 17வது ஓவர் வரையிலும் இடைப்பட்ட ஓவரான 8 ஓவர்களில் இந்த 200 ரன்கள் எடுத்திருந்தாலும் இதில் சூரியவன்சி எதிர்கொண்ட பந்துகளின் எண்ணிக்கை என்பது வெறும் 20 பந்துகள்தான். அதனால்தான் வெறும் 20 பந்தில் 200 ரன்கள் என்று கூறியிருந்தோம். அந்தளவுக்கு சூரியவன்சி மட்டுமே ஓப்பனிங் இறங்கி விக்கெட்டை இழக்காமல் கடைசி வரை நின்று ரிங்கு சிங்கோடு சேர்ந்து ரிங்கு சிங்குக்கும் நம்பிக்கை கொடுத்து இந்த போட்டியில் இந்திய அணியை மீட்டெடுத்தார் சூரியவன்சி என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல சரியாக சூரியவன்சி மட்டுமே 133 ரன்கள் வரை எடுத்திருந்தார். அதன் பிறகு இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 282 ரன்கள் வரையிலும் குவித்திருந்தது. பின்னர் இந்த இமாலய இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியை வெறும் 119 ரன்களில் சுருட்டி இந்திய அணி இந்த போட்டியில் பிரம்மாண்ட வெற்றியையும் பெற்றது. அதாவது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியிலேயே இந்த தொடரில் வெற்றியோடு தொடங்கி இருக்கிறது இந்திய அணி. அதுவும் இந்த போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமாக உதவியது சூரியவன்சி தாங்க. அதாவது சூரியவன்சியும் ரிங்கு சிங்கும் தான் இந்த இருவருமே இந்திய அணியின் வெற்றிக்கு இந்த போட்டியில் மிக முக்கிய அங்கமாக மாறியிருந்தனர். மேலும் இந்த ஒரு வெற்றியை தொடர்ந்து இந்த தொடர் முழுக்க இந்திய அணி அடுத்த வெற்றிக்கான தொடக்கத்தை தொடங்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய சூரியவன்சி மற்றும் ரிங்கு சிங்கின் இந்த ஒரு அதிரடி பார்ட்னர்ஷிப்பை பற்றியும் இந்திய அணியின் இந்த ஒரு கொடூரத்தனமான விஸ்வரூப வெற்றியை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.